செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பூண்டு இஞ்சியும் தட்டி போட்டுக்கோங்க. அரைச்சி போட வேணாம். பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி அதையும் அதில் சேர்த்துக்கோங்க. 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க, அதையும் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அப்போ தான் இந்த அளவுக்கு வெந்து வரும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்புத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாமே எண்ணெயில் பரட்டி விடுங்க. பாருங்கள், நான் தண்ணி சேர்க்கலை. அடுப்பை சிம்மில் வச்சு 1 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. பாருங்கள், அதில் பாதியும் வெந்துடும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அரைக்க என்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். கொஞ்சமாக தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன பல்லு பூண்டு, இது எல்லாமே நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன அளவு புளி எடுத்து அதை கொஞ்சமாக கரைச்சி அந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கோங்க. புளி நிறையா சேர்க்காதீங்க, ரொம்ப கம்மியான அளவில் சேருங்க. அரைச்ச விழுது அதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தேங்காய் திப்பி திப்பியாக வந்துடும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.